ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோகுல் முருகன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய அவமானம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அவமானத்துக்கு காரணமே பார்த்தீங்கன்னா தோனி தான். ஏன் என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிஎஸ்கே ஃபேன் இப்போ வேதனைப்படுறதுக்கு உண்மையான காரணமே பார்த்தீங்கன்னா தோனி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தோனி இது நாள் வரைக்கும் வந்து சிஎஸ்கே ஃபேனை இந்த அளவுக்கு வந்து தலை குனிய விட்டதே இல்லை. ஏன்னா எல்லா மேட்சுமே எப்படியாவது புட்டிங்கி, ஏதாவது தோக்கிற மேட்சாக இருந்தால் கூட புடிங்கி 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு வின்னிங் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 முறை டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 10 முறை ஃபைனல் போயிருக்காங்க, 12 முறை வந்து பிளே ஆஃப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீம் வந்து இப்படி தொடர்ந்து தோக்கும்போது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் வந்து இப்போ ரீசனாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த தோல்விகள் வந்து ரொம்ப சகஜம்தான், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து சகஜம்தான். ஆனால் சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து வம்படியாக வந்து தோக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அதாவது ருத்ராஜ் கேட்டுவாடுக்கு வந்து அந்த கேப்டன்சி பதவி வந்து கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல, ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியல. அதாவது என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நின்று ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வராரு. ஸோ இது நின்று அடிக்கலாங்கிறவங்க வந்து பவர் பிளேயில் வந்தால் அந்த பவர் பிளேயில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எட்ஜு படும், விக்கெட் போகும். ஸோ இது ஹார்டு ஹிட்டர்ஸ் யாராவது ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பவர் பிளேயில் 2 பில்டர்ஸ் தான் வெளியில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம 2 ஸ்கோர் கொண்டாடணும். அந்த சமயத்தில் போய் நம்ம பொறுமையாக ஆடுறங்கிற மைண்ட் செட்டோட போனாலே அங்கே தப்பாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து சிஎஸ்கேவோட ஃபஸ்ட்டு பேட்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இந்த தொடர்ந்து 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் சிஎஸ்கேக்கு பண்ணல. நம்ம ஜடேஜாவை விட்டு கொடுத்துட்டு, சாம் கர்னை விட்டு கொடுத்துட்டு, எதுக்கு வந்து இந்த சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே வந்து தவிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். இவங்க மேலே போய் நம்ம அந்தளவுக்கு ப்ரெஷரை போட்டோம்னா அவங்களால வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓப்பனிங்கில் இருக்கிற சஞ்சு சாம்சனும், ருத்ராஜ் கேட்வாடு, ஆயுஷ் மாத்ரே இவங்கெல்லாம் 2 அடித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா பவுலிங் சுத்தமாக இல்லைங்க. நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து ஒரு பவுலராவது வந்து இவன் பால் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலர் கூட இல்லை. ஸோ இந்த கலீல் அகமது தான் நம்பணும். அவர் பாலையும் விட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க. ஆல்ரெடி 10 ரனாக இருந்தார். அவரோட ஸ்லாட்டு வந்து ஃபில் ஆகாதனால தான் அந்த 14, 16 இந்த டெத் ஓவர்ஸில் வந்து நமக்கு பவுலர்ஸ் இல்லை. அந்த ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 21, 23 இந்த சம்திங்கில் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து அந்த டெத் ஓவர்ஸ் பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்க போகுது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேட்டிங்கில் தான் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் விடாமல் இருங்க. கண்டிப்பாக தோனி வருவார். ஏதாவது சூழ்நிலை மாறும். டெஃபினட்டாக இந்த வருஷம் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.